வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி முள்ளங்கி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 கப்பு சாம்பார் பருப்பு, கொஞ்சம் புளி கரைச்சல், 1 குடமிளகாய். நம்ம முதல்ல 3 வாட்டி நம்ம பருப்பை வாஷ் பண்ணிக்கலாங்க. முள்ளங்கி சாம்பார் நான் குக்கரில் வச்சு காட்ட போகிறேங்க. முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கு 3 டீஸ்பூனு குழம்பெண்ணெய், 1 டீஸ்பூனு கடுகு, 4 காய்ந்த மிளகாய், சீரகம் 1 டீஸ்பூனு, பெருங்காய பவுட்ரு கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, சாம்பார் பவுட்ரு 2 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க. குக்கரில் வச்சுக்கிடலாம். இப்போ பருப்பு போட்டுக்கிடலாங்க. 3 வாட்டி பருப்பு வாஷ் பண்ணியாச்சுங்க. நல்லா வாட்டரை விட்டு கழுவியாச்சு. இப்போ முள்ளங்க நம்ம இதிலேயே போட்டுக்கிடலாம். தண்ணி இதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பூண்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது ஆப்ஷன் தான். நான் 4-5 பல் பூண்டு போடுறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. 3 விசில் வரட்டுங்க. அது வரைக்கும் குக் ஆகணும். ஃபஸ்ட்டு விசிலுங்க இது. இன்னும் 2 விசில் வரணும். செகண்ட் விசிலுங்க. இப்போ 3ஆவது விசில் வரணும். 3ஆவது கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் இது ஆறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இந்த சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறமேட்டும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். இப்போ கடாயை வச்சு தாளிப்பு போட்டுக்கலாம். குக் ஆகிடுச்சு பாருங்கள். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிப்பு போடுவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு 3 நிமிஷம் சூடாகிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. கடுகு சேர்த்துடலாம். வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். ஆனியன் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் குக் ஆகட்டும், ப்ரௌன் ஆகட்டும். ஆனியன் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். சீரகம் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் ஆகட்டுங்க 2 நிமிஷம். ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். இடையில 2 வாட்டி கிளறி விட்டுக்கிடலாம். இங்கு பவுட்ரு சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பவுட்ரு, சால்ட்டு தேவையான அளவு, குடமிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இன்னும் 2 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. போட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். நான் இடையில ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டேன். இந்த குடமிளகாயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொதிக்கட்டும். கொதி வந்துடுச்சுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. புளி தண்ணியோட நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும். நான் வெல்லம் கொஞ்சம் போடுறேன். இது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கொதி வரட்டுங்க. மூடி வச்சுருவோம். முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தனியா தலை சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி சாம்பார் ரைஸ் கூட சாப்பிட்லாங்க, இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பர். முள்ளங்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.